நல்ல கேள்வி கேட்குறாங்க. ஒரு நபிகள் நாயகம் ஒரு நல்ல ஒரு புரட்சிகரமான ஆளாக இருந்தா அவர் புள்ள குட்டியில் அம்பு விட்டுவிட்டு எல்லாத்தையும் பொது உடைமையாக்கிட்டு போனாரு, அது சரியான செயல் இல்லைன்னு கேட்கிறார் சகோதரர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகோதரர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படித்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? அவங்களுடைய தோழர் ஒருத்தர், அவருடைய பேர் சாத், அவருடைய பேர் இந்த சாது என்ற தோழர் வந்து நபிகள் நாயகத்தில் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஆண் வாரிசுகள் இல்லை, ஒரே ஒரு பெண் வாரிசு தான் இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய நான் வசதியோடு இருக்கிறேன், இந்த சொத்துக்கள்லாம் அவ்வளவு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தர்மம் செய்து விட்டு போட்டா? நபிகள் நாயகம் சொல்றாங்க கூடாதுங்கிறாங்க. பாதியை செய்யட்டுமான்னு கேட்கிறாரு, மூன்றில் ஒரு பகுதியை செய்யட்டுமான்னு கேட்கிறாரு. மூன்றில் ஒரு பகுதி என்ன செஞ்சிக்க, அது கூட அதிகம் தான். ஏனென்றால் உன்னுடைய சந்ததிகளை கையேந்தக்கூடியவர்களாக, மக்கள்கிட்ட யாசிக்கக்கூடியவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டு செல்வதுதான் உனக்கு சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்றாங்க. அதுதான் இந்த சமுதாயம் முழுமைக்கும் உள்ள கட்டளை. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சகோதரர் கேட்டார் பாருங்க, நல்ல சிந்தனை, அதான் நபிகள் நாயகம் சிந்திச்சிருக்காங்க. ஆனால் தனக்கு மட்டும் அவங்க சிரமத்தை சுமத்திக்கிட்டாங்க. மக்களுக்கெல்லாம் உன் சொத்தையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போன்னு சொல்லாம தன்னளவுல என்ன செய்து கொண்டார் என்று சொன்னால் அதை வந்து ஒரு சிரமத்தை தன் மீது சுமத்திக் கொள்கிறார், தன்னுடைய வாரிசுகள் மீது சுமத்துகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீங்க நல்லா பார்க்கணும், ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒரு பலவீனம் இருக்கு. என்ன பலவீனம் தெரியுமா? அவனுடைய உறவினர்களை சொல்லியே சலுகை அடைகிறது. அவனுக்கு எந்த ஒரு பதவியும் அந்தஸ்துமே இருக்காது. பிரதமருடைய மகனா இருந்தா போதும், அவர் நினைச்சதை செய்யலாம். முதலமைச்சருடைய மகனா இருந்தா போதும், அவருக்கு கிடைக்கிற எல்லா சலுகைகளும் வசதிகளையும் இவர் அனுபவிப்பார், அவரை தாண்டியும் கூட போவார். அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்க்கணும். சில கட்சியில ஒரு தலைவருடைய மகனுக்கு முன்னாடி சீனியர் தலைவர்கள்லாம் கைகட்டி நிக்கணும். இப்படி இந்த வாரிசுங்கிறத சொல்லியே மக்கள் மீது ஒரு பெரிய திணிப்பு நடந்து கொண்டிருக்கிற காட்சியை நபிகள் நாயகம் பார்க்கிறார். சாதாரண தலைவர்களுக்கு இது என்று சொன்னால் தன்னுடைய வாரிசு என்று சொல்லி என்னவெல்லாம் நடக்கும்? நான் யார் தெரியுமா? நான் தான் நபியுடைய பரம்பரை, நான் தான் நபிகள் நாயகத்துடைய வாரிசு. மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால தவறான முறையில், ஏன்னா ஆட்சி தலைவர் இருக்காரு, அண்ணாதுரை இருக்கான்னு வைங்களேன், அண்ணாதுரைக்கு ஒரு மகன் இருந்தார், வளர்ப்பு மகன், பேர் என்னன்னு உங்களுக்கு யாரும் தெரியாது. இதான் நிலைமை. நபிகள் நாயகம் என்ன, அவர் வெறும் அரசியல் தலைவர் இல்ல, ஆன்மீக தலைவர். ஆன்மீக தலைவர்னா ஃபுல் வரலாறும் ரெக்கார்டா இருக்கும். சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளை உங்களுக்கு சொல்லுவீங்க, நேத்து வந்த காந்திக்கு உங்களுக்கு சொல்ல தெரியாது, சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளை சொல்லுவீங்க. ஆன்மீக தலைவர்களாக இருப்பவருடைய வரலாறு காலாகாலத்துக்கு கவனிக்கப்படும். அரசியல் தலைவனா இருக்கிற வரலாறு அந்த காலத்துக்கு மட்டும்தான். அண்ணா இருக்கும்போது அண்ணாவை பத்தி உலகம் கவனிக்கும். அவர் போயிட்டாருன்னா அவர் கொண்டாட்டி என்ன ஆனாங்க, காமராஜருடைய சகோதரி சோத்துக்கு லாட்டரி அடிச்சாங்கன்னு பேப்பர்ல போட்டிருந்தோம். அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் மண்டைய போட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி தலைவர் மாத்திரம் இல்ல, ஆன்மீக தலைவர். அவர் என்ன சொன்னாலும் சட்டம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட போய் நான் தான் நபியுடைய பரம்பரை என்று சொன்னா விழுந்துருவாங்களா இல்லையா? ஏமாத்த முடியுமா இல்லையா? ஆன்மீகத்தின் பெயரால அந்த மக்களை சுரண்ட முடியுமா இல்லையா? அந்த வாசலை அடைக்கலன்னு சொன்னா தூர நோக்கோட இந்த சித்தாந்த அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தனக்குத்தானே ஒரு சுமத்தி கொண்ட சிரமம் அது. மற்றவர்களுக்கு அந்த அறிவுரை சொல்லல. சகோதரர் சூசைராஜ் சொன்ன சூசைராஜ் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கு சொன்னாங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிடாத, குடும்பத்தை சந்தில விட்டுறாத, இதான் சொன்னாங்க.